எல்லோருக்கும் வணக்கம். இது எவ்வளவு பெரிய செய்தி, இருக்கிற செய்தியை பூரா எல்லாத்தையும் தூக்கி அந்த பக்கம் வச்சுட்டு நண்பர்களே, இந்த தகவலை தான் மிக முக்கியமாக பார்க்கணும். ஏன்னா மார்க்கெட் 1000-2000 பாயிண்ட்டுகள் வாலட்டிலிட்டி அப்படின்னு இது கொண்டு வந்துருமோ அப்படின்னு சில ட்ரேடர்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, செபி டெரிவேட்டிவ் சம்பந்தமாக ஃபாரினர்ஸ் நம்ம நாட்டில் பயங்கரமாக ரீட்டைலர்ஸ்லேருந்து பணத்தை எடுத்துகிட்டு போகிறாங்க, டெரிவேட்டிவ்ஸில் சில நாம்ஸ் கொண்டு வந்தாங்க. அப்பிருந்து தொடர்ந்து 6 மாசமாக இறங்குச்சு நம்மளுடைய மார்க்கெட். அதே மாதிரி இன்னைக்கு உலகத்தின் 7வது 8வது 9வது 10வது அதிசயமாக எப்படிப்பா நீ இன்னும் நிலையா நின்று கிட்டத்தட்ட வெறும் 40 பாயிண்ட் லாஸ்ட்ல மட்டும் நீ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு பல பேர் ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி என்ன தகவல் வந்தது பல பேர் யோசிக்கிறதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய செபி ஜேன் ஸ்ட்ரீட் அப்படின்ற ஒரு அமெரிக்க ட்ரேடிங் நிறுவனம், அவங்க கடந்த 2023 கணக்கெடுத்து பார்த்தா இப்போ வரைக்கும் 43,289 கோடி இண்டெக்ஸ் ஆப்ஷன்ஸில் சம்பாதிச்சதாக தகவல். இப்படி தகவல்கள் வந்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில் செபி என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, எங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய எல்லா டீட்டெயிலும் நாங்கள் எடுத்து ஆராய்ஞ்சு பார்த்தோம். நீங்கள் பல என்டிட்டிகள் மூலியமாக நீங்கள் ட்ரேட் ஆர்டர் பண்ணாலும் அது ஒரு கோஆர்டினேட்டடாக இருக்குது. அதுவும் இல்லாமல் உங்ககிட்ட பல முறை உங்களுடைய ட்ரேடிங் நடவடிக்கையில் சில சஸ்பீஷியஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியும் திரும்ப திரும்ப நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அதனால் இப்போ நாங்கள் என்ன முடிவு எடுத்திருக்கோம்னா, நீங்கள் முதல்ல ட்ரேடிங் பண்ணுறதை நிப்பாட்டிட்டு இருக்கிற பொசிஷனை எல்லாம் க்ளோஸ் பண்ணுங்க. அதுவும் இல்லாமல் எங்களுடைய ஃபைண்டிங் படி நீங்கள் சம்பாரிச்சிருக்கிற பணத்தில் ஒரு குறிப்பிட்ட பணம் 4,843 கோடி என்பது ஒரு அன்லாஃபுல் கெயினாக தெரிகிறது. நீங்கள் அந்த பெனால்ட்டியை கட்டுங்க அப்படின்ற மாதிரி தகவல் ஆர்டர் அப்படின்றது போட்டிருக்காங்க. இனி இதுக்கு அவங்க பதில் சொல்றது, இவங்க பேசுறது, நீ அடுத்தடுத்த நடவடிக்கைகளாக வரும்பொழுது நம்ம மார்க்கெட், நம்மளுக்கு தேவை மார்க்கெட், அதுலேயும் குறிப்பாக மிகவும் ஒரு உச்சமான நிலைக்கு பழைய ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த 52 வீக் ஹை பக்கத்தில் நம்மளுடைய நிஃப்டி ட்ரேட் ஆகி கொண்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் மேலே அண்ணாந்து பார்த்து 2000 பாயிண்ட் ஏற்றி விட்டாலும் சரிதான், அல்லது கீழே சமீபத்தில் 22,000 3000 பாயிண்ட்டுக்கு மேலே ரெக்கவரி ஆகி வந்திருக்கான். அப்படி இது கீழே இறங்கிட்டு மறுபடியும் மேல் நோக்கி ஏறினாலும் சரிதான், ஒரு மிகப்பெரிய வால்டிலிட்டி அப்படின்றது இந்த தகவல் கொண்டு வந்துச்சுன்னா நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமா தான் அப்படின்ற மாதிரி ட்ரேடர்கள் பார்த்துட்டு இருக்காங்க. இது ஒன்று ஷார்ட் டேர்மில் நிறைய பேர் பார்க்கல. இன்னைக்கு தகவல் வந்திருக்கு, இன்னைக்கு ஏதோ பெரிய வால்டிலிட்டி பண்ணட்டும் அப்படின்னு இன்னைக்கு ஒரே நாளில் யாருமே இதை கவனிக்க விரும்பல. அடுத்த 6 மாதம் அல்லது 3 மாதத்துக்கு இது மிகப்பெரிய ஒரு தகவல். ஆமாங்க, பெரிய பெரிய ஃபாரினர்ஸ் அவங்க நம்ம நாட்டில் ட்ரேடிங் பண்ணுறதுனால தானே நம்ம எக்ஸ்சேஞ்சில் வால்டிலிட்டி, லிக்விடிட்டி எல்லாமே வருது. ஸோ அவங்க தடை செய்யப்பட்டது மிகப்பெரிய விஷயம். ஒரு ஃபாரின் ட்ரேடிங் ஃபிம் பண்ணியிருக்கிறது பெரிய விஷயம். இனி அந்த ஃபாரின் ட்ரேடர்ஸ்னுடைய அடுத்தடுத்த டிரான்சாக்ஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத பொறுத்து இருந்து பார்க்கணும். சரி, நீங்கள் நினைக்கலாம் அவங்க அமெரிக்காக்காரன் நம்ம மார்க்கெட்டில் சம்பாதிக்கும் போது நம்ம சம்பாதிக்க கூடாதா அப்படின்ட்டு. ஆனால் அவன் எல்லாமே ஒரு ஹை ஃப்ரீக்வன்சி ட்ரேட்ஸ் எல்லாமே அல்காரிதம் எழுதி சாஃப்ட்வேர் மூலிமா பண்ணுறான். அவன் உட்காந்து ட்ரேடிங்கே பார்த்துட்டு இருக்க மாட்டான். ஆனால் இங்கே ட்ரேடர்கள் அவங்க கண்ணு முன்னாடி ட்ரேட் பண்ணும்போது அவங்களுடைய சைக்காலஜி அஃபெக்ட் ஆகும். ஏதாவது ஒரு தவறு, முந்தானேத்து கூட ஒரு நண்பர் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் நான் பெருசாக பணம் சம்பாதிச்சேன், ஆனால் மொத்த பணமும் போயிடுச்சு, ஏன்னா கிரீடினஸ் அப்படின்ற ஒரு சைக்காலஜிக்கலாக அஃபெக்ட் ஆகிட்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறார். ஸோ இவனு எல்லாமே ட்ரேடை ஆட்டோமேட் பண்ணிடுறாங்க. அதனால் அவன் ஈஸியாக அடிச்சு விட்றான். அது இல்லாமல் இவனை எப்படி சம்பாதிக்கிறாங்கன்னா, அவங்ககிட்ட அவ்வளோ பெரிய பணம் இருக்குங்க. அதாவது மார்க்கெட் இப்படி எதுவுமே நடக்காமல் ஒரு ப்ரைஸ் 100 ரூபாயில் இருக்குன்னு வச்சுங்க, இவங்க என்ன பண்ணுவாங்க, சும்மா இவங்க மேக்லான் டம்மி கம்பெனிஸ் எல்லாம் போகிறதில்ல, F&Oவில் இருக்கக்கூடிய பங்கு ஏதாவது இருக்கான்னு பார்ப்பாங்க. ஸோ அப்போ அந்த பங்கை பெருசாக ஆர்டர் போட்டு வாங்குற மாதிரி பையிங் சைடும் பொசிஷன் எடுப்பாங்க. அதே மாதிரி பெருசாக இது கீழே போகுமோ அப்படின்ற மாதிரி இந்த புட் ஆப்ஷன் ரிலேட்டடான ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படின்றதும் எடுத்து வச்சிருப்பாங்க. அதே மாதிரி திடீர்னு கையில் இருக்கக்கூடிய பொசிஷனை பூரா விற்று விட்றாங்கன்னு வச்சுங்க, திடீர்னு இந்த புட் ஆப்ஷன் கீ ஸ்பைக் அடிக்குதுன்னு வச்சுங்க, கரெக்டாக அந்த டைமிங்குள்ளே அந்த ஹை ஃப்ரீக்வன்சி ட்ரேடில் நம்மளுக்கு என்ன நடந்ததுன்னே தெரியாது. அவன் பாட்டுக்கு இப்படி ஜிக்ஜாக்னு போயிட்டு வந்துட்டு இருப்பான். நம்மளுடைய ரீட்டைலர் ட்ரேடர்ஸ்னுடைய பணமெல்லாம் காணாமல் போயிடுக்கும். ஆனால் அவனுடைய அக்கௌண்ட்டில் இப்படி கரெக்டாக ஆப்போசிட் கரெக்டாக எடுத்து அவன் ஜெயிச்சுட்டு போயிருப்பான். ஸோ மார்க்கெட்டில் இது மிகப்பெரிய நியூஸ். இந்த பெரிய நியூஸ்க்கு வெறும் 49 பாயிண்ட் தான் நம்மளுடைய மார்க்கெட் இறங்கி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்றது பெரிய ஆச்சரியமாக இருக்குது.
ஆண்ட முன்னீத்தில் ஏதாவது ஒரு பெரிய வால்டிலிட்டி அது கீழேயோ மேலேயோ வந்துச்சுன்னா அடுத்த 6 மாதம் என்பது சொர்க்கமே அப்படின்ற மாதிரி பல ட்ரேடர்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏய், நான் சிவனேன்னு தான்டா இருந்தேன், ட்ரெயினில் வழி அனுப்ப வந்தவன்டா, என்னையும் பிடிச்சி ட்ரெயினில் ஏற்றி விட்டீங்களே அப்படின்ற மாதிரி இன்னைக்கு இந்த நுவாமா வெல்த் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற பங்கு 10% இறங்கி ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னாக்கா மீடியாவுடைய தகவல்கள் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, அவங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு புரோக்கர் கூட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணு இல்லையா, அந்த மாதிரி டொமஸ்டிக் ட்ரேடிங் பார்ட்னர் வந்து இந்த நுவாமா வெல்த். இருந்தாலும் நான் என்னையே தப்பு பண்ணேன், அவங்க சொல்கிற ஆர்டரை நான் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு நான் ஒரு புரோக்கிங் பிளாட்ஃபார்மாக இருந்திருக்கேன், அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி. இருந்தாலும் ட்ரெயினில் ஏற்றி விட வந்தவங்களையும் சேர்த்து வாப்பா தம்பி உள்ளே போறன்னு கூட்டிகிட்டு போன மாதிரி பாவம் இந்த நுவாமா அப்படின்ற ஷேர் இன்னைக்கு இறங்கி கிடக்குது பாவம். நண்பர்களே, மிகவும் முக்கியமான தகவல்கள் 3 தகவல்கள் இருக்கு. அந்த சொல்லடி அப்படின்றது ஆரம்பித்து விட்டது. காந்த கண்ணழகி ஸ்டார்ட் மியூசிக் அப்படின்ற மாதிரி கடந்த ஒரு மாசத்துல நிறைய பேர் ஜாலியாக என்னங்க சும்மா 5-10% இறங்குது, அப்புறம் 5-10% ஏறுது, மார்க்கெட் ஒரு மாதிரி நிலையா இருக்குன்னு நினச்சி நிறைய பேர் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்திருப்பாங்க. இப்போ ரிசல்ட் சீசன் ஸ்டார்ட் ஆனதுனால எந்த பங்கு எப்படி வயலண்ட்டாக பிஹேவ் ஆகும் அப்படின்றதே சொல்ல முடியாது. அந்த வகையில் ஃபஸ்ட்டு இன்னைக்கு சந்தோஷம் நடந்திருக்கு, துக்கம் நடந்திருக்கு. அதில் துக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ட்ரெண்ட் அப்படின்ற பங்கு அவங்களுடைய பிஸ்னஸ் அப்டேட் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. கொடுத்தது பக்கம் பார்த்தாக்கா 10% காலி. காலேஜ்லாம் வந்து ரெக்கார்ட் சப்மிட் பண்ண சொன்னால் பொண்ணுங்கள்லாம் அழகழகாக எழுதி நல்ல டிராயிங் போட்டு சப்மிட் பண்ணிவிடுவாங்க. பசங்க சில பேர் ரெக்கார்டே சப்மிட் பண்ண மாட்டாங்க. அப்படி சப்மிட்டே பண்ணாமே இருந்திருக்கலாம் போல இருக்குது அப்படின்ற மாதிரி இந்த ட்ரெண்ட் அப்படின்ற பங்கு 10% இன்னைக்கு இறங்கியிருக்கு. அதில் வந்து மிக முக்கியமாக இந்த கம்பெனி வெளியிட்ட பிஸ்னஸ் அப்டேட் என்பதை பார்த்துட்டு மார்க்கெட் அதை செலிப்ரேட் பண்ண விரும்பலை. அவங்க வந்து கொடுத்துருக்காங்க, போன குவார்ட்டருக்கும் இந்த குவார்ட்டருக்கும் குவார்ட்டர் போன வருஷ குவார்ட்டருக்கும் இயர் அப்படின்றது பார்க்கும் பொழுது growth என்பதை அவங்க காமிச்சிருக்கும் பொழுது, இருந்தாலும் மார்க்கெட் அதை செலிப்ரேட் பண்ணல. இந்த சமயத்தில் சில பேர் சொல்லடி போடுறாங்க அப்படி இப்படின்னு மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய மீடியா தகவல்கள்னால அதாங்க இனி ரிசல்ட் சீசன் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா லாஜிக்கே பார்க்கக்கூடாது. பெரும்பாலான பங்குகள் 10-20% ஏதாவது ஒன்று வயலண்ட்டாக வாலட்டிலிட்டியாக இருக்குமோ அப்படின்றது இது வரைக்கும் ஒரு குவார்ட்டரில் கூட மிஸ் ஆனதில்லை. இந்த முறையும் இப்படி திடீர்னு தூங்கி எந்திரிச்சாக்க ஏதாவது ஒரு பங்குகள் இப்படி தான் பண்ணுவான். அந்த வகையில் என்ன தகவல்னா, ட்ரெண்ட் இறங்கினதுக்கு காரணம் அவங்களுடைய பிஸ்னஸ் அப்டேட் வெளியிட்டது அப்படின்ட்டு போக வேண்டியதுதான். ஆனால் அதே சமயம் பஜாஜ் ஃபினான்ஸ் அப்படின்றவங்க அவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய பிஸ்னஸ் அப்டேட்டை பார்த்துட்டு மார்க்கெட்டுக்கு ஒரு உற்சாகம் தான். இன்னைக்கு இறங்கி இருக்கிற மார்க்கெட்லேயும் காலையில் நல்லா தான் இருந்தால், அப்புறம் மார்க்கெட்டில் இந்த செபி ஜேன் ஸ்ட்ரீட் ரிலேட்டடான தகவல்கள் ஓடிக்கிட்டு இருக்கிறதுனால இவனால் தொடர்ந்து பாசிட்டிவ் நிறுத்த முடியல. இப்போதைக்கு ஒரு 1.5% பாசிட்டிவாக இந்த பஜாஜ் ஃபைனான்ஸ் பிஸ்னஸ் அப்டேட் கொடுத்ததுக்கப்புறம் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நம்பவே முடியாதபடிக்கு போன குவார்ட்டர்லி ரிசல்ட் கொடுத்தோன்னே ஒரு ட்ராமா போட்ட மாதிரி இந்த சிடிஎஸ்எல் பங்கு திடீர்னு 200 days மூவிங் ஆவரேஜ் கீழே போகிற மாதிரி காமிச்சான். ஒரு சிறிய ட்ராமா. அந்த டிராமாக்கு அப்புறம் மறுபடியும் உள் வாங்கிய பிறகு 200 days மூவிங் ஆவரேஜ் தாண்டிய பிறகு எவ்வளவு ஏறினான்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சிடிஎஸ்எல் சார் கிட்டத்தட்ட 50% என்பது ஏறிய பங்காக சமீபத்தினுடைய லோவில் அந்த குவார்ட்டர்லி ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அந்த லோவில் இருந்து பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் 50% ஏறிய பங்காக இந்த சிடிஎஸ்எல் இருக்கு. பல பேர் இந்த பங்குக்கு பாத பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உன்னை நாங்கள் மனசில் நினச்சி பார்க்கல நீ இப்படியெல்லாம் பண்ணுவேன்ட்டு. இப்போ மறுபடியும் உன்னுடைய ஒரு ரவுண்டு முடிஞ்சிருச்சு. அடுத்த ஏர்னிங் சீசன் என்பது உன்னோட அடுத்தடுத்த வாரங்களில் அடுத்த மாதங்களில் வந்துடும். அப்போ நீ வந்து இன்னொரு ஒரு முறை கீழே ஏதாவது உன்னுடைய பாதம் எங்கிருந்து ஏறின 1200 ஏறினில்ல, இன்னொரு ஒரு முறை கீழே வாயேன் அந்த ரிசல்ட் வர்றதுக்குள்ள அப்படின்னு பல பேர் பாத பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மனசு வச்சு செய்யுமா செய்யாதா அப்படின்றது தெரில. அப்படி பார்த்தா 2024 வாங்கி நாங்கள் லாக் ஆகி வந்துருப்போம் 2000 ரூபாய்க்கு. அவன் இப்போ தான் 1000 ரூபா வரைக்கும் போயிட்டு மறுபடியும் 2000 வந்திருக்கான். நீங்கள் பாத பூஜை செஞ்சு கீழே இறக்கி விடுவீங்களா அப்படின்னு மேலே வாங்கி லாக் ஆனவங்கெல்லாம் அவங்க ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. எது எப்படியோ மிகவும் வயலண்ட்டான பங்கு ரிசல்ட்டுக்கு அப்புறம் அப்படின்னு பார்த்தா இந்த சிடிஎஸ்எல் போன குவார்ட்டரில் இருந்தது. இந்த குவார்ட்டரில் இவன் என்ன பண்ணுவான் அப்படின்றத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஆக மொத்தம் ஸ்டாக் மார்க்கெட்டில் என்ன தெரியுமாங்க, பயங்கரமான வயலண்ட்டாக நம்மளுடைய மார்க்கெட் மாறிடுச்சுங்க. எல்லாமே இந்த ஃபாரின்காரங்களும் வந்து ட்ரேட் பண்ணுறதுனால தான், அவனுங்களும் என்னமோ பண்ணுறதுனால.
ஸோ அடுத்தடுத்த வருடங்கள்லையும் இதே மாதிரி நம்முடைய மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய பங்குகள் ஒரு வருஷத்துக்குள்ள 30%, 50%, 100% ஏறி இறங்கினான்னு வச்சிங்களேன், அதை கரெக்டாக கணிக்க தெரிஞ்சவங்களுக்கு, அதாவது ஷார்ட் டேர்மில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு கூட இந்த மார்க்கெட் ஒரு சொர்க்கபுரியாக இருக்கும். அப்படி கரெக்டாக கணிக்க தெரியலனாக்கா இந்த மாதிரி நம்ம பணத்தை கொண்டு போய் அடுத்தவங்க கையில் கொடுத்துட்டு அவன் நம்ம நாட்டை விட்டு பணத்தை எடுத்துகிட்டு போயிடுவான். அப்புறம் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்க வேண்டியதான். அப்புறம் கவர்மெண்ட்டாக உள்ளே இறங்கி இதை பார்த்து கரெக்ஷன் பண்ணி நம்மளுக்கு ரீட்டைலர்ஸுக்கு ஹெல்ப் பண்ணும். ஆனால் அதுக்குள்ளே அவன் பல்லாயிரக்கணக்கான கோடி எடுத்துகிட்டு போயிடுவான். இந்த 43,000 கோடி இருந்ததுன்னா நம்மளுக்கு ஒரு வருஷத்துக்கு ஏதாவது ஒரு பெரிய பெரிய மிசைலு ராக்கெட்லாம் கூட வாங்கி வச்சுக்கலாம். ஆனால் இப்படி மட்டும் நினச்சிக்காதீங்க, இந்த 4,843 கோடி செபி வாங்கினாலும் யாரெல்லாம் லாஸ் பண்ணாங்களோ அவங்க அக்கௌண்ட்லாம் பணமாக போட்டு விடும். அப்படி கிடையாது, அது தனியாக ஏதாவது இன்வெஸ்டர் ப்ரொடெக்ஷன் அந்த மாதிரி தான் போகும். நண்பர்கள், இந்த சமயத்தில் மிகப்பெரிய ஒரு தகவல், எப்படி மார்க்கெட்டில் இந்த செபி ஜேன் ஸ்ட்ரீட் அப்படின்ற தகவல் வந்திருக்கோ அதுக்கு ஈக்குவலண்ட்டாக இன்னொரு மிக முக்கியமான ஒரு பெரிய தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி 1,00,000 கோடி மதிப்பிலான டிஃபென்ஸ் கேபிட்டல் அக்வசிஷனுக்கெல்லாம் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தகவல் வந்திருக்கு. இந்த பாராஸ் டிஃபென்ஸ் அப்படின்றது இன்றைக்கி நல்லா ஏறி இருக்கான். ஆனால் அது ஸ்டாக் ஸ்பிளிட், அதை விட்டுருங்க. மற்றபடி இன்னும் வேறு சில டிஃபென்ஸ் பங்குகள்லாம் எடுத்து பார்க்கும் பொழுது அவங்கெல்லாம் இன்றைக்கி ஒன்றும் பெருசாக எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கல. இந்த மசகான் டாக்லாம் ஆகுன்னா திடீர்னு குறுக்கி மறுக்கி ஓடுவான். கடந்த ஒரு வருடத்தில் பார்த்தீங்கன்னா அவன் 3000 கீழே 2000 போயிட்டு மறுபடியும் 3600 வந்துக்கிட்டு அந்த பங்கே இன்னைக்கு பெருசாக ஏறல. கொச்சின் ஷிப்யார்டு அதுவும் வெறும் 2% தான். பிஎல் அது ஃப்ளாட்டே ஆகிடுச்சு. ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ், ஸோ அது ரிலேட்டடான விஷயங்கள் இன்னைக்கு மார்க்கெட்டில் எடுப்படல. ஆனால் 2 மிக முக்கியமான தகவல், 1,00,000 கோடி என்ன சாதாரண தகவலா? அதுவும் பெரிய தகவல். இந்த செபி ஜேன் ஸ்ட்ரீட் தகவலும் பெரிய தகவல். இது எப்படி பார்த்தாலும் இது வந்து ஒரு நாள் கூத்து கிடையாதுங்க. இது வந்து சும்மா இன்னைக்கு ஷார்ட் டைம் நியூஸ் அப்படின்ற மாதிரி ஒன் டே நியூஸ்லாம் இது கிடையாது. ஒன் டே பிரேக்கிங் நியூஸ் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் இது போன்ற தகவல்கள்லாம் வந்து அடுத்த 6 மாதம் வரைக்கும் இடையில வந்து போகுமோ அப்படின்ற மாதிரியான ஒரு தகவலாக தான் பல ட்ரேடர்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் இன்னொரு மிக முக்கியமான ஒரு விஷயம், எப்போ பாரு கவர்மெண்ட்லேருந்து டிஃபென்ஸுக்கு ஆதரவாகவே தகவல்கள் வந்துட்டு இருக்கு. அதனால் அந்த பங்கு முதலீட்டாளர்கள்லாம் சந்தோஷமாக இருக்காங்க. எங்களுக்கு ஏதாவது ஒன்று சொல்லி விடுங்களேன்ப்பா, ரயில்வே துறையில் ஏதாவது ஒன்று, ரயில்வே எதுக்கும் ரயில்வே துறையும் காப்பாற்றணும் இல்லையா, அது மேலேயும் நாங்கள் ஏதாவது மிசைல் வைப்போம் அல்லது எங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் பாதுகாப்போம், அதுக்கும் டிஃபென்ஸ் யூஸ் பண்ணி ஏதாவது ஒன்று சொல்லி விட்டிங்கன்னா ரொம்ப ஆதரவாக இருக்குமே அப்படின்னு இந்த ரயில்வே துறை பங்குகளை வச்சுக்கிட்டு இன்னும் கொஞ்சம் பெருசாக பிக்கப் ஆகாமல் இருக்கக்கூடிய பல முதலீட்டாளர்கள் நினச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் கூட இப்போ சமீபத்தில் ஓரளவுக்கு மேல் நோக்கி ஏறி வந்தான். டிஃபென்ஸ் சொல்லவே வேண்டியதில்லை. ஸ்டீல் பங்குகள் கூட பப்ளிக் செக்டராக சிலதெல்லாம் ஏறி வந்துச்சு. இப்போ அவன் இந்த ரயில்வே துறைக்கு மட்டும் ஒரு மாற்றான் தாய் மனப்பான்மைன்னு ஏதோ பழைய படங்களில் பார்த்துருக்கேன். அதுக்கு என்ன அர்த்தம்னு எனக்கு தெரியல. பட் அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. இப்படி இருக்கக்கூடிய நிலைமையில என்ன நியூஸ் வந்தது, இந்த ரைட்ஸ்க்கெல்லாம் வந்து என்ன தகவல் அப்படின்னு வந்ததுன்னா, இது சமீபத்தில் ஒரு பிக் கேண்டில் அப்படின்ற ஒன்று போட்டிருந்தது. அதுக்கப்புறம் அவன் 2 days மூவிங் ஆவரேஜ் பக்கத்திலே ட்ரேட் ஆகி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு பங்காக இந்த ரைட்ஸ் இருக்கு. இந்த ஐஆர்சிடிசியுமே தொடர்ந்து 2 days மூவிங் ஆவரேஜ் கிட்ட ட்ரேட் ஆகி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு பங்காகவே தான் இப்படி தகவல் வந்துட்டு இருக்கு. எங்களை எப்போ காப்பாற்றுவீங்க அப்படின்னு எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நண்பர்களே, ரிசல்ட் சீசன் ஸ்டார்ட் ஆனோடனே 2 தடவை வாலட்டிலிட்டி குடிக்கிறது இந்த பேங்க் ஃபைனான்ஸ் ரிலேட்டடான நிறைய பங்குகள். ஏன்னா மாதம் பிறந்தோனையுமே அவங்களுடைய பிஸ்னஸ் அப்டேட் கொடுத்துருவாங்க. அந்த வகையில் இந்த சூரியோதயா ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க், யூகோ பேங்க் அவங்களுடைய பிஸ்னஸ் அப்டேட் அப்படின்னு கொடுத்த நிலைமையில் இந்த யூகோ பேங்க் காலையில் நல்லா தான் இருந்தான். இந்த பிஸ்னஸ் அப்டேட்டை பார்த்துட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட்னுடைய சப்போர்ட் இல்லை. என்றைக்குமே ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும் நண்பர்களே, இந்த ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறவங்க, அந்த ஷார்ட் டேர்ம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் என்றைக்குமே சிறிய இன்பம் எப்போ கிடைக்கும் அப்படின்னாக்கா, முக்கியமான அந்த 10 days மூவிங் ஆவரேஜுக்கு மேலே என்னைக்கு நிஃப்டி இருக்கோ அப்போ கொஞ்சம் மகிழ்ச்சி இருக்கும். அவன் 10 days மூவிங் ஆவரேஜுக்கு கீழே தான் இருக்கான், மார்க்கெட்லேயே பெருசாக சப்போர்ட் இல்லைனாவே அது மேல் நோக்கி இருக்கக்கூடிய லாபங்களை காப்பாற்றிக்க முடியாமல் போயிடும். அந்த வகையில் இன்றைக்கி அப்டேட் கொடுத்ததுக்கப்புறம் இந்த யூகோ பேங்க் காலையில் நல்லா தான் சிரித்து பேசிக்கிட்டு இருந்தது. அப்புறம் இப்போ பார்த்தோம்னாக்கா அது பாவம் மைனஸில் போய்கிட்டு இருக்கு. இந்த சூரியோதயா ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் வந்து பரவாயில்ல அப்படின்ற மாதிரி பேர் வாங்கியிருக்கான். மற்ற நிறைய ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்குகளை போலவே இவனும் வந்து கீழே இறங்கினவன் தான். பட் ஒரு முறை சம்பாரிச்சு கொடுத்து மறுபடியும் கீழே இறங்கி இன்னொரு முறையும் சம்பாரிச்சு கொடுத்துருக்கான். இப்போ கூட சமீபத்தில் 90 ரூபா ரேஞ்சில் போனவன் 140, இவனும் கிட்டத்தட்ட 50% ஏறி சம்பாரிச்சு கொடுத்த ஒரு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கில்
இந்த சூர்யாதையும் ஒன்று. ஸோ இவனுடைய பிஸ்னஸ் அப்டேட் அப்படின்றது வந்ததுக்கப்புறம் காலையிலிருந்து இன்னுமே அவன் பாசிட்டிவில் தான் இருக்கான். இனி அடுத்தடுத்த நாட்களில் ஆக்சுவல் Q1 வந்ததுக்கப்புறம் இவனுடைய இம்பேக்ட் எப்படி இருக்கும் அப்படின்றது பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இப்போ இதில் ஒரு பிரச்சனையை கவனிச்சிங்களா? அதாவது பல பேர் வந்து இப்படி பாதி கிணறு தாண்டினவனா இருக்கான். அதாவது ஃபுல்லாக லாக் ஆனவங்கள யாரையுமே நிறைய பேர் காப்பாற்றி விடல. இப்போ இந்த BL, HL, அப்புறம் பாரதி ஏர்டெல், ரிலையன்ஸு, HDFC பேங்க், அது மாதிரி நிறைய முன்னணி பங்குகள்லாம் வந்து கீழே இறங்கி பாதி கிணறு வந்து மறுபடியும் முழு கிணறு வந்து பல பேர்த்த காப்பாற்றி விட்டுட்டான். ஆனால் இது போன்ற ரொம்ப வாலட்டிலிட்டியான பங்குகள்லாம் வரல பார்த்தீங்களா? அதுக்கு தான் என்றைக்குமே முன்னணி பங்குகளோட கைகோர்த்து நடக்கணும் அப்படின்றது. ஏன்னா இந்த மாதிரி பங்குகள்லாம் பயங்கர வயலண்ட்டாகவும் இருக்கலாம் அல்லது ரொம்ப ஸ்லோவாகவும் இருக்கலாம். அது ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அப்படின்றதுனால தான் நிறைய பேர் வந்து ஸ்மால் கேப், மிட் கேப், மைக்ரோ கேப்பில் போகாமல் லார்ஜ் கேப்பில் மார்க்கெட் ஏறும்போது எப்படி ஏறுவான் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம நாட்டில் மட்டும் இல்லை, இப்போ நீங்கள் அமெரிக்காவே எடுத்து பார்த்தீங்கன்னா கூட அவங்களுடைய மிகவும் முன்னணி இண்டிசஸ் டவ் ஜோன்ஸ் ஆகட்டும், நாஸ்டாக் ஆகட்டும், ட்ரம்ப் என்னமோ பண்ணுறாப்புலைங்க. ஆனால் அவனுக்கு மார்க்கெட்டை மேலே கொண்டு வந்துடுறாப்புல, என்னத்தையோ பண்ணுறாப்புல. நம்ம இங்கிருந்து பார்க்குறக்கு ஏன் இப்படி கூத்து பண்ணிக்கிட்டு இருக்காரு, அமெரிக்காவே கும்பா அப்படின்ற மாதிரி நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் என்னத்தையோ பண்ணி கடைசியில் பார்த்தா டவ் ஜோன்ஸு கடைசியில் அது பழைய உச்சம் என்பதை வந்து தொட்டுட்டான். நாஸ்டாக்கும் அது மாதிரி தான் இருக்குது. நண்பர்களே, நிறைய ட்ரேடர்கள் என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா, கடந்த ஒரு மாதத்தில் சும்மா ஒரு அவங்களுடைய அப்சர்வேஷன், நிறைய பங்குகள் கீழே இறங்குறதுல ஃபாஸ்ட்டாக திரும்பி ஏறின பங்குகள்னு பார்த்தா 40க்கு 1 அல்லது ஒரு 30க்கு 1 அந்த மாதிரி தான் இருக்குது. ஒரு 40 பேர் இறங்குறானுங்கன்னா 40 பேரும் வேகமாக ஏறினா தானே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஒரு உதாரணத்துக்கு எக்ஸாம்பிளுக்கு பார்க்கணுன்னா, இந்த GMR ஏர்போர்ட்ஸ் அப்படின்ற பங்கு சமீபத்தில் இறங்கிய பங்கு. ஆனால் டபக்குன்னு வேகமாக ஒரு 10% என்பது திரும்பி ஏறி இருக்கான். இந்த மாதிரி 40 பங்கு இறங்குச்சுன்னா 40 ஏற மாட்டேன்றானு, 40க்கு 1 2 தான் ஏறுறானுங்க, என்னையா இது அப்படின்னு பாவம் நிறைய ட்ரேடர்கள் புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அட கொடுமையே, நான் என்னன்னு சொல்லுவேன் ஏதுன்னு சொல்லுவேன். நான் வித்த ஷேர்ஸ் எல்லாம் ஏறிடுது, நிற்காமல் ஏறுது. ஆனால் விற்காமல் கையில் வச்சுருக்கக்கூடிய ஷேர்ஸ் அப்படியே படுத்துருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு நண்பர் வந்து ரொம்பவுமே மனசு விட்டு புலம்புறாப்புல. இவருக்காகவே இன்னைக்கு இவர் இந்த VBL, டேன்லா, எக்ஸைட் போன்ற சில கம்பெனிகள் வச்சிருக்காரு. இவருக்காகவே சில பேட்டரி கம்பெனிகள்லாம் இன்னைக்கு அதாவது பூவுக்குள் பூகம்பமா அப்படின்ற மாதிரி காலையில அமரராஜா பேட்டரிலாம் திடீர்னு 2% ப்ளஸில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தான். இந்த எக்ஸைடும் ப்ளஸில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தான். பாவம், பூவுக்குள் பூகம்பம் இன்னும் வரவில்லை, பூ இன்னும் பூவாகத்தான் இருக்குது அப்படின்ற மாதிரி காலையில் நல்லா 2% எல்லாம் நிற்காமல் ஏறினான். தொடர்ந்து கேண்டில்களை பாசிட்டிவாக போட்டு நிற்காமல் ஏறினோம். பாவம், இவனையும் வந்து இப்போ மார்க்கெட் வந்து சுமாராக நிறுத்தி வச்சுக்கிட்டு வெறும் 1% ஏற்றி விட்டுருக்கு. ஸோ தொடர்ந்து ஒரு வருடமாகவே ஒரு மகிழ்ச்சியே கொடுக்காத ஒரு பங்காக இந்த அமரராஜா அப்படின்னு போய்கிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் ஒரு வருஷமே நீ முடிஞ்சு போச்சு. இனி இங்கிருந்து அடுத்த வருஷம் நீ என்ன பண்ண போகிற அப்படின்றதான் பல பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த நண்பர்லாம் வந்து பாவம் மனசு விட்டுட்டு ரொம்ப சோகமாக இருக்காப்புல. பெரிய திருப்பமாக வரணும் ஆண்டவா இந்த செபி ஜெயின் ஸ்ட்ரீட் அப்படின்ற தகவல். நன்றி, வணக்கம்.